போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா நம்ம வினா எழுத்துக்கள் குறித்து விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், வினா எழுத்து என்பது பாடத்திட்டத்தில் டைரெக்டாக இருக்கக்கூடிய தலைப்பு. ஸோ நீங்கள் நம்ம வினா எழுத்தில் எவ்வளோ தூரம் அதிகபட்சத்தை கற்றுக்க முடியுமோ நம்ம அவ்வளோ தூரம் அதிகபட்சத்தை கற்றுக்கலாம். ஸோ வினா எழுத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏ யா முதலும் ஆ ஓ ஈற்றும் ஏ இருவழியும் வினா ஆகுமே நன்னூலார் ஒரு கூற்று சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த கூற்றை வச்சு நம்ம ஒரு அடிஷ்னலாக ஒரு 3 தகவல் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை தாண்டி வினா எழுத்தோட வகைகளும் இருக்குது. ஸோ இது குறித்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன தலைப்பு பார்க்க போகிறோம் நான் ஜஸ்ட் சொல்லிட்டு நம்ம வகுப்புக்குள்ளே போயிடலாம். சரியா? ஸோ அந்த ஏ யா முதலும் ஆ ஓ ஈற்றும் ஏ இருவழியும் சொன்னல. ஸோ அதன் அடிப்படையில் 5 வினா எழுத்துக்கள் இருக்கு. அந்த 5 வினா எழுத்துக்கள் எதுனா ஏ யா ஆ ஓ ஏ. சரியா? இப்படி 5 வினா எழுத்துக்கள் இருக்கு. இது எங்கெங்கெல்லாம் பயன்படும்னா ஏவும் யாவும் ஒரு சொல்லோட முதல்ல மட்டும்தான் வினா எழுத்தா பயன்படும். ஆவும் ஓவும் ஒரு சொல்லோட இறுதியில் மட்டும்தான் வினா எழுத்தா பயன்படும். ஏ என்பது முதல்லையும் பயன்படும், இறுதிலையும் பயன்படும். ஸோ இந்த தகவல் நம்ம பார்க்க போறோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சரியா? இதை தாண்டி நம்ம என்ன பார்க்க போறோம்னா அகவினா, புறவினா, உயர்திணை வினா, அக்ரிணை வினா, பொருள் சாரா வினா. ஸோ இந்த மாதிரி இன்னொரு அடிஷ்னலாக ஒரு 5 தலைப்பு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் இன்றைய வகுப்பு. இதை தாண்டியும் சில தகவல்லாம் உள்ளே இருக்குது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒருமைப்பன்மைக்கு தேவையான சில கடினமான குறிப்புகளும் இந்த வகுப்பில் இருக்குது. ஸோ வகுப்புக்குள்ளே நம்ம இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் டீட்டெயிலாக. சில வகுப்புகளில் போயிடலாம் வாங்க. வினா எழுத்துக்கள் எப்படி நம்ம சுற்று எழுத்துக்கள் அதிகபட்சத்தை பார்த்தோம், அதே போல் வினா எழுத்துக்கள் நம்ம அதிகபட்சத்தை பார்த்தலாம். ஸோ இது நீங்கள் கிளியராக நோட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வினா எழுத்து தொடர்பாக இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஓகேவா? ஸோ பாருங்கள், வினா எழுத்துக்கள் நம்ம எப்பயும் போல் ஒயிட் போர்டில் பார்ப்போம்ல. ஸோ பார்த்துட்டு அடுத்து பிடிஎஃப்ல பார்த்துக்கலாம். பிடிஎஃப்ல டீட்டெயில்டாக இருக்கும். சரி, ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் சொன்னால அதுங்க பார்த்துடலாமா? வினா பொருளை தரும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள், அவ்வளோதான். ஒன்றுமே இல்லை விளக்கம். வினா பொருளை தரும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள். ஓகேவா? ஸோ அந்த விதியை பாருங்க. ஏ யா முதலும் ஆ ஓ ஈற்றும் ஏ இருவழியும். புரியுது? அந்த 5 மட்டும் ஹைலைட் பண்ணுறோம் பாருங்க. ஏ யா எங்கே வருமா? முதலும். ஆ ஓ ஈற்றும் ஏ இருவழியும். இருவழின்னு என்னது? முதல்லையும் வரும், இறுதிலையும் வரும். வினா ஆகுமே சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, எத்தனை வினா எழுத்துக்கள் தமிழ்ல இருக்கு? 5 வினா எழுத்துக்கள். என்னது? ஏ யா ஆ ஓ ஏ. இந்த 5 தான் தமிழ்ல வினா எழுத்துக்கள். இது குறித்து தான் நம்ம இன்னைக்கு விரிவாக பார்க்க போறோம். ஸோ நான் சொன்னது போல ஒயிட் போர்டில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கே பார்த்துக்கலாம். சரியா? ஸோ இன்னைக்கு டாபிக் என்னது? வினா எழுத்துக்கள். எழுத்துக்கள் தமிழ் எத்தனை வினா எழுத்துக்கள் இருக்கு? 5. என்னது? ஏ யா ஆ ஓ ஏ. சரியா? அந்த 5 தான் வினா எழுத்துக்கள். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மொழிக்கு முதலில் வரும் வினா எழுத்துக்கள் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்? மொழிக்கு முதலில் வரும் வினா எழுத்துக்கள். மொழிக்கு முதலில் வரும் வினா எழுத்துகள். எது மொழிக்கு முதல்ல வர வினா எழுத்துகள்? 2 தான். என்னென்னது? ஏவும் யாவும். இது ரெண்டும் ஒரு சொல்லோட முதல்ல மட்டும்தான் என்ன பொருளை தரும்? வினா பொருளை தரும். ஸோ தெரிஞ்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏவும் யாவும் ஒரு சொல்லோட முதல்ல மட்டும்தான் என்ன பொருளை தரும்? வினா பொருளை தரும். ஸோ எடுத்துக்காட்டு பார்க்குறீங்களா? ஸோ இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா எங்கு யார். ஸோ இது போல சொல்லலாம். எங்கு யார். இப்போ நான் எங்குன்னு கேட்குறேன். எங்கன்னு சொல்கிறோம்ல இந்த காலத்தில் பேச்சு வழக்கு, தூய தமிழில் எங்குன்னு அர்த்தம். சரியா? அப்போ எங்குன்னு என்ன வினா எழுத்து இருக்காங்க? ஏ தருதுல. இப்போ சொன்னால் வினா பொருளை தரும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் சொன்னால. ஸோ இப்போ இதான் வினா எழுத்து. இது வினா பொருளை தருது. இது எங்கே தருது? ஒரு சொல்லோட முதல்ல மட்டும்தான் தரும். ஓகேவா? அடுத்து இங்கே பாருங்க, யா பாருங்க. ஸோ ஒரு சொல்லோட முதல்ல வினா பொருளை தருதா? சரி, இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்கிறேன், அடிஷ்னலான பாயிண்ட். யா என்பது தனித்து வினா பொருளை தரும். முக்கியமானது. சரியா? ரஃபா நோட் பண்றேன், பிடிஎஃப்ல இருக்கும், நீங்க பார்த்துக்கலாம். ஓகேவா? கவனிச்சிங்க, இதுதான் முக்கியமான பாயிண்ட். நாளைக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறான், எந்த வினா எழுத்து தனித்து வினா பொருளை தரும்? ஏன்னா பாடத்திட்ட தலைப்பு தான். அப்ப எந்த எழுத்து தனித்து வினா பொருளை தரும்? யா என்ற எழுத்து தான் தனித்து வினா பொருளை தரும். அதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா யாவுல. சரியா? சரி, இது என்ன யாவுல? ஸோ திருக்குறளை கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க? சரியா? செயற்கரிய யாவுல நட்பின் அதுபோல் வினைக்கரிய யாவுல காப்பு. ஸோ ஃபேமஸான திருக்குறள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பாருங்க, செயற்கரிய யாவுல நட்பின் அதுபோல்
அதுபோல் வினைக்கரிய யாவுல காப்பு. சரி, இது என்ன பொருள்? சரியா, அப்படியே திருக்குறள் அடிப்படையில் பொருள் பார்க்கலாமா? பாருங்களேன், ஒண்ணுமே இல்லை. நட்பை போல செய்து கொள்வதற்கு அரிய யாவுல. அப்ப யாவுலனா என்னன்னா யாவை உள்ளனன்னு அர்த்தம். யாவை உள்ளனன்னு அர்த்தம். இதை நான் இன்னும் ஒரு பாயிண்ட் வரும் இந்த டாபிக்ல, அப்ப லிங்க் பண்ணி ஒரு எக்ஸ்ட்ரா டேட்டா சொல்றேன். அது உங்களுக்கு ஒருமைப்பன்மைக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த இடத்துல இதை மட்டும் நீங்க தெரிஞ்சுங்க. இந்த இடத்துல என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, யா என்பது தனித்து வந்து வினா பொருளை தரும் மட்டும் தெரிஞ்சுங்க. இப்போ நான் அதை புரிய வைக்கிறேன். சரி, அந்த திருக்குறளோட பொருளை புரிஞ்சுட்டாலும் உங்களுக்கு புரிஞ்சிடும். சரி, அதாவது செய்து கொள்வதற்கு அரிய விஷயம் நட்பு போல யாவ உள்ளதுன்னு கேட்கறாங்க. யாவ உள்ளதுன்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து ஒரு மாதிரியா இருக்குல்ல, பேச்சு வழக்கிலே நம்ம படிச்சுக்கலாமா? ஒண்ணுமே இல்லை. நட்பு போல செஞ்சுக்கிறதுக்கு ஒரு அரிய விஷயம் எது இருக்குன்னு கேட்கறாங்க. எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். அப்ப நட்பு தான் செய்து கொள்வதற்கு அரிய. அரிய அதே பாருங்க, அரிய இது ரெண்டா பிரிக்கலாமா? ரெண்டா பிரிக்கலாம். ரெண்டு, அதாவது ரெண்டு இருக்கு குழப்பத்துல. அரிய அரிய. இந்த அரியனா அருமையான அர்த்தம், ரொம்ப ரேரு. இந்த அரியனா அது அறிந்து கொள்வது. ஒரு ஒரு புக்கில் ஒரு தெரியாத விஷயத்த போய் படிச்சு அறிஞ்சு கொள்றோம்ல, அது இந்த அரிய. இந்த அரியனா என்னன்னா, இப்ப குறிஞ்சி மலர் பூப்பது அரிதுன்னு சொல்றாங்களே, ரொம்ப ரேர்னு அர்த்தம் அந்த அரிய. அப்ப அது போலதான் செய்து கொள்வதற்கு அரியது எது? நட்பு. அப்ப இது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நட்பு போல செய்து கொள்வதற்கு அரியது எது உள்ளது அப்படி கேட்கறாங்க. அடுத்தது அது போல், இது நட்பு போல். சரியா, வினைக்கரிய யாவுல காப்பு. இப்படி என்ன அர்த்தம்னா, நீங்க வந்து செய்வதற்கு அரிய நட்பை நீங்க செஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன். நீங்க அப்படி செஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமேட்டு நீங்க ஒரு வினை செய்யறீங்கல்ல, அந்த வினைக்கு பாதுகாப்பு நட்பு போல வேற எதுவும் இருக்காது இல்ல. அப்ப செய்வதற்கு அரியதும் நட்பு தான். அதே நீங்க செஞ்சுக்கிட்டீங்க. நீங்க ஒரு வினை செய்யும் போது அந்த வினைக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கணும்ல, அந்த பாதுகாப்பை இதுதான் கொடுக்கும், நட்பு தான் கொடுக்கும். ஸோ அது போல இது ஒரு பொருள். இதுல இருக்கிற இந்த யா உல. சரி, யா உலன்னு அர்த்தம் யாவை உள்ளனன்னு கேட்கறாங்க. யாவை உள்ளன. அப்ப இந்த இடத்துல யா என்பது யாவைன்ற ஒரு தனித்த பொருளை தருதுல. இது நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வரும், கீழே வரும். அப்ப நான் புரிய வைக்கிறேன். இங்க நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, யா என்பது தனித்து வந்து வினா பொருளை தரும். மைண்ட்ல வச்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான பாட்டு. சரியா? ஸோ இப்போ செயற்கரிய யாவல நட்பின் அது போல் வினைக்கரிய யாவல காப்பு. நட்பு போல் செய்து கொள்வதற்கு அரிய எது உள்ளது, நம்ம பேச்சு வழக்கில் புரிஞ்சுக்கலாம். எது உள்ளது அது போல்னா திரும்ப என்னது, அதுனா என்னது, நட்பு. நட்பு போல் வினைக்கரிய யாவல காப்பு. இப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம வினை ஒரு தொழில். சரியா? ஸோ நீங்க ஒரு வினை செய்யறீங்கன்னு வச்சுங்களேன், அந்த வினைக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்ல. சரியா, அந்த வினைக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்ல. காப்புனா அந்த இடத்துல பாதுகாப்புன்னு வச்சுக்கலாம். சரியா, அந்த வினைக்கு பாதுகாப்பு கொடுக்கறது இதுதான், நட்பு தான். அப்படி நட்பு போல எது இருக்கு? ஸோ இதான் அதோட பொருள். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நல்லா பாருங்க. மொழிக்கு முதலில் மட்டுமே வரும் வினா எழுத்துக்கள் பார்த்தோமா. எது மொழிக்கு முதல்ல மட்டுமே வரும்? ஏவும் யாவும் மொழிக்கு முதல்ல மட்டும்தான் வரும். எடுத்துக்காட்டு எங்கு யார் நம்ம பார்த்துட்டோம். இதுல எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா, யா என்பது தனித்து வந்து வினா பொருளை தரும். அடுத்த பாயிண்ட் போயிடலாமா? ஸோ ரெண்டு பாருங்க. மொழிக்கு இறுதியில் மட்டுமே வரும் வினா எழுத்து. வினா எழுத்துகள் எது மொழிக்கு இறுதியில் மட்டுமே வர வினா எழுத்துகள்? ஆவும் ஓவும். சில பேருக்கு டவுட் வரும், ஆ ஓ ரெண்டுமே உயிர் எழுத்து தானே, அது எப்படி மொழிக்கு இறுதியில் வரும்? நம்ம தான் மொழி முதல் எழுத்து இறுதி எழுத்துல கிளியரா படிச்சிருக்கோமே. உயிரெழுத்துக்கள் 12 மறைமுகமாக மொழிக்கு இறுதியில் வரும். அதுனா மறைமுகமா ஒரு உயிர்மை எழுத்தா இருக்கும். அந்த உயிர்மை எழுத்தை உடைச்சா ஒரு உயிரெழுத்து நிற்கும்ல, அதன் அடிப்படையில தான் இந்த ஆ என்பதும் இந்த ஓ என்பதும் மொழிக்கு இறுதியில ஒரு வினா எழுத்தா வருது. எடுத்துக்காட்டு பார்க்கலாமா? பேசலாமா. பாருங்களேன், பேசலாமா இது வினா தானே. பேசலாமான்னு கேட்டா பேசலாம் இல்லைன்னு ஒரு விடை வரும்ல, அப்ப அது வினா தானே. அப்ப இதுல என்ன வினா எழுத்து இருக்கு? மாவை எப்படி பிரிக்கலாம்? இம்மு கூட்டலாம். இந்த ஆ தான் வினா எழுத்து. புரியுதா? அப்ப இந்த ஆவோட வேல்யூ என்னன்னு. ஸோ அப்ப பேசலாமானா அதுல இருக்கிற ஆ தான் வினா எழுத்து. அடுத்தது பாருங்க, தெரியுமோ. என்னை தெரியுமோன்னு கேட்கறாங்களா, என்னை தெரியுமோனா அது ஒரு வினா தானே. தெரியும் தெரியாதுன்னு விடை வரும்ல. இதுல என்ன வினா எழுத்து இருக்கு? ஓ வினா எழுத்து இருக்கா இல்லையா? அப்ப இந்த ஆவும் ஓவும் ஒரு சொல்லோட இறுதியில வந்து என்ன பொருளை தரும்?
வினா பொருளை தரும். ரொம்ப எளிமைதான். பாருங்க, நீங்க அந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட் எல்லாம் தூக்கி போட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்லை, ரொம்ப ஈஸி. ஏவையாவும் முதல்ல வந்து வினா பொருளை தரப்போகுது, ஆவுவோவும் இறுதியில் வந்து வினா பொருளை தரப்போகுது. ஒரு ஏர் பாயிண்ட் எக்ஸ்ட்ரா சொன்ன என்ன சொன்னேன், யா என்பது தனித்து வந்து வினா பொருளை தரும். அதுக்கு ஒரு திருக்குறள் எடுத்துக்காட்ட சொன்னேன். பட் அது இன்னும் டெப்தா நான் கீழே புரிய வைக்கிறேன், ஏன்னா ஒரு ஈஸியான பாயிண்ட் இருக்கு. சரியா? சரி, ஓகே. இதுல ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இருக்கு, அது என்னன்னு பார்க்கலாம். பாருங்க, அதுல ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட், இதுல ஒரு எக்ஸ்ட்ரா. எல்லாத்துலயும் இப்ப நான் இப்ப எல்லா டாபிக்லயுமே ஒரு ஒரு சின்ன சின்ன பாயிண்ட் சொல்றதை நோட் பண்ணீங்க. சரி, என்ன தெரியுமா? ஓகாரம் தற்காலத்தில் வினா பொருளில் வருவது குறைந்து வருகிறது. அவ்வளவுதான், குறைந்து வருகிறது. உங்களுக்கு கிளியரா நோட்ஸ் வந்து பிடிஎஃப்ல இருக்கும், ஜஸ்ட் நான் எழுதுறேன், அதனால பாத்துங்க. ஸோ என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஓகாரம் இருக்குல்ல, இந்த ஓகாரம் இது வினா பொருள்ல வர்றது தற்காலத்தில் என்னதான் குறைஞ்சிக்கிட்டு வருதுன்னு சொல்றாங்க. சரியா? ஸோ ஸ்டேட்மெண்ட் கேட்டால் நீங்க ஆன்சர் பண்ணிடுங்க. ஸோ ஆகாரம் ஓகாரம் இப்படி கொடுத்துருவாங்க. இது இரண்டில் எது தற்காலத்தில் வினா பொருளில் வருவது குறைந்து வருகின்ற எது? ஸோ ஓகாரம் தான் வினா பொருள்ல வருது குறைந்து வருது. ஸோ அடுத்த பாயிண்ட் போயிடலாமா? ஸோ அடுத்த மூணாவது பாயிண்ட், மொழிக்கு முதல் மற்றும் இறுதியில் வரும் வினா எழுத்து. மொழிக்கு முதல் மற்றும் இறுதியில் வரும் வினா எழுத்து எது? ஏ. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பாருங்க, ஏவும் யாவும் முதல்ல மட்டும் வந்துச்சு, ஆவும் இறுதியில மட்டும் வந்துச்சு. ஆனா அந்த ஏ எங்க வருவாரு? முதல்லையும் வருவாரா, இறுதியிலையும் வருவாரு. எடுத்துக்காட்டு பாக்குறீங்களா? எல்லாரும் தெரிஞ்சதுதான். ஏன் நம்ம நிறைய பயன்படுத்துற வினாவே தானே ஏன். ஏன் கேட்கறோம்ல, அப்ப அங்க என்ன வினா எழுத்து இருக்கு? ஏ எங்க இருக்கு? முதல்ல இருக்கு. சரியா? அடுத்து எடுத்துக்காட்டு பாருங்க, நீதானே செய்தது நீதானே கேட்கறோம்ல, செய்தது நீதானே. அப்ப இது வினா தானே, அதுல என்ன வினா எழுத்து இருக்கு? நீ வினா எழுத்தா? இல்ல நீ, இன்னு கூட்டல் ஏ. அப்ப புரியுதா? அப்ப ஏ என்பது மொழிக்கு முதல்லையும் வினா பொருள வரும், இறுதிலையும் வினா பொருள வரும். ஸோ எவ்வளவு எளிமை பாருங்க. இதுல ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இருக்கு, பார்க்கலாமா? எழுதிடுறேன். ஏகாரம் ஈற்றில் வந்து வினா பொருளை தருவது தற்காலத்தில் வழக்கொழிந்து விட்டது. புரியுதா? அப்படியே மூணுத்திலுமே நீங்க அந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட் மட்டும் யோசிச்சு பாருங்களேன். யா என்பது தனித்து வந்து வினா பொருளை தரும். ஓகாரம் தற்போது வினா பொருள் வருவது குறைந்து வருகிறது. இங்கு ஏகாரம் வினா பொருளை வர்றது குறையல, ஈற்றில வந்து வினா பொருளை வர்றது குறைஞ்சிருக்கு. ரொம்ப முக்கியமானது பாருங்க. ஏகாரம் ஈற்றில் வந்து வினா பொருளை தருவது தற்காலத்தில் வழக்கொழிந்து விட்டது. குறையல, வழக்கே ஒழிந்துருச்சு. அப்ப அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் நீங்க பாத்துக்கணும். சரியா? அப்போ ஓகாரம் வந்து வினா பொருளை வர்றது குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த ஏகாரம் இருக்கு பாருங்க, நெடில் ஏகாரம், இது இறுதியில வந்து வினா பொருளை தர்றது என்னது? வழக்கொழிந்து விட்டது. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இப்போ ஒண்ணு இல்லை, அந்த 3 எக்ஸ்ட்ரா பாயிண்டை தவிர்த்து மற்ற பாயிண்டை நான் நோட் பண்றேன், எவ்வளவு சிம்பிளா இருக்குன்னு மட்டும் பாக்குறீங்களா? ஸோ இது 3 ரிவிஷன் மட்டும் எடுத்து போயிடலாமா? பாருங்க, இவ்வளவுதான் பாயிண்ட், ஒண்ணுமே இல்லை. 1 2 3. எப்பயும் போல தலைப்பு பெறலாம் நம்ம எழுதக்கூடாது. இது மொழிக்கு முதல்ல வர்றது வினா எழுத்து, இது மொழிக்கு இறுதியில் வர்ற வினா எழுத்து, இது மொழிக்கு முதல்லையும் இறுதியும் வர்ற வினா எழுத்து. அவ்வளோதான் கவனிங்க. மொழிக்கு முதல்ல வர்றது எது? ஏவும் யாவும். மொழிக்கு இறுதியில் வர்றது எது? ஆவும் ஓவும். மொழிக்கு முதல்லையும் வர்றது இறுதிலையும் வர்றது எது? ஏ. இதில் ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஸோ கிளியராக புரிஞ்சிச்சு. இல்லை எக்ஸ்ட்ரா பாயிண்ட் என்னென்னு பார்த்தோன்னு சொல்லிட்டா, இந்த யா என்பது அப்படி பாருங்க, கடைசியில இருந்து பாருங்க, இந்த யா என்பது தனித்து வினா பொருளில் வரும். தனித்து வினா பொருளில் வரும். யானாலே ஒரு வினா இருக்கு, அதை நான் என்னென்ன சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். இந்த பாயிண்ட் நான் வச்சுங்க. அடுத்தது, ஓகாரம் வினா பொருளில் வருவது தற்காலத்தில் குறைந்து வருகிறது. சரியா? குறைந்து வருகிறது. அடுத்து இந்த ஏகாரம் ஈற்றில் வந்து வினா பொருளை தருவது வழக்கொழிந்து விட்டது. புரியுதா? அப்ப பாருங்க, கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த 3 எக்ஸ்ட்ரா பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிடும். சரியா? ஸோ இதுதான் இப்போ வந்து வினா எழுதுல எல்லாரும் படிச்சுக்கிறது பேசிக். அதுலேயும் நம்ம 3 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா படிச்சிருக்கோம். சரி, அதை தாண்டி ஒரு 5 வகை இருக்கு, பார்க்கலாமா? வினா எழுத்து எத்தனை வகைப்படும் கொஸ்டின் வருமா? இது 5 வகை அப்படிலாம் நீங்க எதிர்பார்க்காதீங்க, அப்படிலாம் கொஸ்டின்லாம் வராது. சரியா? ஸோ வினா எழுத்துக்குள்ள ஒரு 5 வகை கொடுத்துருக்காங்க, அந்த 5 வகையை நம்ம பார்க்க போறோம். சரி, 5 வகை ஒன்று ஒன்றா பார்த்துலாமா? பேர் வந்து எழுதுதெல்லாம் நான் சொல்லிடுறேன். ஒன்றும் இல்லை, அகவினா,
புறவினா, உயர்திணை வினா, அஃறிணை வினா, பொருள் சாரா வினா. சரி, ஃபர்ஸ்ட் போயிடலாமா? ஃபர்ஸ்ட் அகவினா. அகவினா நீங்க அப்படியே சுட்டெழுத்துக்கு போகணும். அகச்சுட்டு புறச்சுட்டு சொல்லி கொடுத்துருக்கோம்ல, கிளியரா பார்த்துருக்கோம்ல. சுட்டெழுத்தை நீக்கணுமா, அகச்சுட்டு புறச்சுட்டுனாலே சுட்டெழுத்தை நீக்கணுமா. பொருள் தந்தா புறசுட்டு, பொருளே தரலனா அகசுட்டு. சேம் 100% அதே கான்செப்ட் தான் இங்கேயும். அங்க சுட்டெழுத்து தூக்கணும், அங்க வினா எழுத்து தூக்க போறோம். சரியா? அப்ப வினா எழுத்தை நீக்கணும், பொருள் தருதா இல்லையான்னு பார்க்கணும். பொருள் தந்தா அது புறவினா, பொருளே தரலனா அது அகவினா. நான் சுட்டெழுத்துலேயே சொல்லியிருப்பேன், ஏன் பொருள் தந்தது புறவினா, ஏன் பொருள் தராது அந்த அகச்சுட்டு அங்கேயே சொல்லியிருப்பேன்ல. சேம் அதே தான் இப்பயும் சொல்ல போறோம். பட் நம்ம பார்த்துக்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? அகவினா. வினா எழுத்தை நீக்கினால், வினா எழுத்தை நீக்கினால் பிற எழுத்துகள் பொருள் தராது. பொருள் தராது, இந்த இடம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பொருள் தராது. சரியா? அடுத்தது, வினா எழுத்து சொல்லின் அகத்தே நின்று பொருளை தரும். வினா எழுத்து சொல்லின் அகத்தே நின்று பொருளை தரும். நீங்க சுற்றெழுத்து பார்த்தவங்களா இருந்தா இப்ப இந்த பாயிண்ட்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரிஞ்சிருக்கும். பொருளை தரும். சரியா? ஸோ பொருளை தரும்ன்றதை விட இங்க எது முக்கியம்? அகத்தே நின்று தான் முக்கியம். அகத்தே நின்று கவனிச்சு பாருங்க. வினா எழுத்தை நீக்கினா பிற எழுத்துக்கள் என்ன தராது? பொருள் தராது. அந்த வினா எழுத்து எங்க நின்று பொருள் தரும்? சொல்ற அகத்துல நின்று பொருள் தரும். எடுத்துக்காட்டு பார்க்கலாமா? பாருங்களேன். எங்கு, யார், நான் பிடிஎஃப்ல எக்கச்சக்கமான எடுத்துக்காட்டு வச்சிருக்கேன். அப்ப இந்த இதுல உங்களுக்கு நான் புரிய வச்சிடறேன். எடுத்துக்காட்டுகள், பல்வேறு எடுத்துக்காட்டுகளை பிராக்டிஸ் பண்றது நம்ம பிடிஎஃப்ல பார்த்துக்கலாம். ஸோ இங்க பாருங்களேன், சுற்றெழுத்து அப்படியே நீங்க ரீகால் பண்ணி பார்த்துங்க. வேணா ஒரு சுற்றெழுத்தோட எழுதி காட்ட உங்களுக்கு ஒன்றும் இல்லை. பாருங்க, அவன் சொல்லி கொடுத்துருங்கல்ல. இப்போ நான் சுற்றெழுத்து தூக்கிட்டேன். இப்போ மற்றது பொருள் தராது. அப்போ இது என்ன சுட்டு? அகச்சுட்டுன்னு படித்தோம்ல, சேம் அதே தான் நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். ஆனால் இங்கே அக வினா படிக்கிறோம். அப்படியே பாருங்க, எங்கு இதில் எது வினா எழுத்து? ஏ, நீக்கிறேன். யார் இதில் வினா எழுத்து எது? யா, நீக்கிறேன். ஏன் இதில் எது வினா எழுத்து? ஏ, நீக்கிறேன். இப்போ மற்ற எழுத்துக்கள் இங்கே பொருள் தருதா? தரல. சரி, அப்போ பொருள் தரலன்னா அது என்னது? அகவினா. ஏன் அது பொருள் தரல? ஏன்னா இந்த ஏ தான் இந்த சொல்லோட அகத்துக்குள்ள இருந்திருக்கு. நான் சொல்லி கொடுத்தேன் அன்னைக்கு. இப்போ உடல்ல உயிர் அகத்துல இருக்கு. நம்ம உயிரை எடுத்துட்டோம்னா உடல் பொருள் தர்றது இல்லைல்ல. அது போல இந்த சொல்லுக்கு உயிர் போல அகத்துல இருக்கிறது எதுதான்? அந்த வினா எழுத்து தான். அந்த வினா எழுத்தே நான் எடுத்துட்டேன்னா அங்க டோட்டலா பவரே கட் ஆயிடுது. சரி, அது பொருளே தராது. அப்ப இது என்ன வினா? அகவினா. சரியா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ரொம்ப ரொம்ப எளிமையானதுதான். ஸோ அடுத்து போயிடலாமா? சரி, இதுலேயும் எல்லாத்துலேயும் எக்ஸ்ட்ரா டேட்டா இருக்குது. இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பார்க்கலாமா? சரி, இதை ஃபஸ்ட் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம அடுத்து போயிடலாம். பாருங்கள், வினா எழுத்து நான் நீக்கிட்டேன், மற்ற எழுத்து எனக்கு பொருள் தரல. அப்போ அது என்ன வினா? அகவினா. சரி, இதில் என்ன தெரியுமா எக்ஸ்ட்ரா பாயிண்ட்? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அகவினா. அகவினா மொழிக்கு முதலில் மட்டுமே வரும். மொழிக்கு முதலில் மட்டுமே வரும். பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பாருங்களேன், எங்க இருக்கு? முதல்ல தானே இருக்கு. முதல்ல தானே இருக்கு. அப்ப அகவினா மொழிக்கு முதல்ல வருமா இறுதியில் வருமானு கேட்டா எங்க மட்டும் தான் வரும்? மொழிக்கு முதல்ல மட்டும் தான் வரும். அடுத்த வினா கேட்கறாங்க உங்களை, 5 வினா எழுத்துக்களில் எவை அகவினாக வரும் கேட்டா ஏ, யா, ஏ. அதுக்கு தான் நாங்க 3 எடுத்துக்காட்டும் கொடுத்துட்டேன். 5 வினா எழுத்து இருந்தாலும் அகவினாவா எதுதான் வரும்? இந்த 3 தான் வரும். இது ரொம்ப பேசிக். ஏன்னா ஆவும் இறுதியில் தானே வரும். அகவினாவே முதல்ல மட்டும் தானே வரும்னு சொன்னோம். அப்ப 5 வினா எழுத்துல முதல்ல வர்றதுக்கு சாத்தியக்கூறு இருக்கிறது இந்த 3 தானே. ஏவையாவும் முதல்ல மட்டும்தான் வரும். ஏ முதல்லையும் வரும், இறுதிலையும் வரும். இப்ப நான் இறுதிக்கு போல, அப்ப ஏவை எடுத்துக்கலாம்ல. அப்ப அதன் அடிப்படையில் நீங்க சூப்பரா புரிஞ்சுக்கலாம். அப்ப இதை மட்டும் நான் வச்சுங்க. அகவினா மொழிக்கு முதலில் மட்டுமே வரும். சரியா? ஸோ 5 வினா எழுத்துல எதுலாம் அகவினா வரும்? 3, ஏ, யா, ஏ. ஓகே, அடுத்து போயிடலாமா? அடுத்து புறவினா. அப்படியே இதுக்கு ஆப்போசிட் புறவினா. ஸோ பாருங்க, 2வது புறவினா. வினா எழுத்தை நீக்கினாலும் வினா எழுத்தை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும். பிற எழுத்துக்கள் என்ன பண்ணுமா? பொருள் தரும். அங்க என்ன பார்த்தோம்? பொருள் தராதுன்னு பார்த்தோமா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, வினா எழுத்து சொல்லின் புறத்தே நின்று பொருளை தரும்.
சொல்லின் புறத்தே நின்று பொருளை தரும். ஸோ அங்கே என்ன முக்கியம், இங்கே என்ன முக்கியம் நோட் பண்ணியிருக்கேன் பாருங்க. அங்கே பொருள் தராது, இங்கே பொருள் தரும். அங்கே அகத்தே, இங்கே புறத்தே. எடுத்துக்காட்டு பார்க்கலாமா பாருங்க. எம்மரம், யாங்கனம், பேசலாமா, வருவாளோ, நீதானே. நல்லா கவனிச்சுங்க. 5 எடுத்துக்காட்டு எழுதிருங்க. எம்மரம், யாங்கனம், பேசலாமா, வருவாளோ, நீதானே. இப்போ நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு விஷயத்தை மட்டும் புரிய வச்சுட்டு நான் அந்த எடுத்துக்காட்டு உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டுறேன். ஏன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக நீங்கள் நினச்சிக்க தேவையில்ல. அவன், அம்மரம், இது அகச்சுட்டு, இது புறச்சுட்டு. அகச்சுட்டு புறச்சுட்டுனால சுட்டு எழுத்து நீக்கணும்னு சொல்லியிருக்கேன்னா நீக்கிட்டேன். எனக்கு பொருள் தரல, அப்போ இது அகச்சுட்டு. இது பொருள் தருது, அப்போ இது புறச்சுட்டு. சேம் அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரியா? மேலே பார்த்தது அகவினா, பொருள் தரல. அப்போ புறவினா என்ன தரும்? பொருள் தரும். இந்த 5லையுமே வினா எழுத்துக்கள் இருக்கு. நான் அந்த 5 வினா எழுத்து நீக்க போகிறேன். நீக்கினாலும் அது என்ன தரும்? பொருள் தரும். அப்போ நீக்கினாலும் பொருள் தருதுன்னா அந்த வினா எழுத்து அந்த சொல்லோட அகம் போல இல்லை, புறத்தில் இருக்கு. சரியா? இப்போ விரல், விரல் இல்லைனாலும் உயிர் இருக்கும்ல. அப்போ விரல் என்பது ஒரு புறத்துறுப்பு தானே, அகத்துறுப்பு இல்லை. ஸோ சேம் அதே கான்செப்ட் தான். ஸோ பாருங்க, வினா எழுத்தை தேடி நீக்கலாமா? இங்கே இப்போ இது எப்படி வினான்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ வந்து ஒருத்தர் மரம் வெட்ட வராரு. அவர் கேட்பார்ல, உங்கள்ட்ட எந்த மரத்தை வெட்டணும்? எந்த மரம்ன்றது இக்கால வழக்கு. எம்மரம், எம்மரம் தான் திரிஞ்சு எந்த மரம்னு மாறி இருக்கு. அப்போ இது ஒரு வினா. இதில் என்ன வினா எழுத்து இருக்கு? ஏ. இந்த இம்மு ஏன் வந்துச்சுன்னு கூட நமக்கு தெரியும். புணர்ச்சி விதி பார்த்துருக்கோம். சரியா? சுட்டு வினா புணர்ச்சின்னு ஒன்று நடத்திருக்கேன். ஓகேவா? ஸோ வல்லின உயிர்மை எழுத்து வந்தால் வல்லின வரும், மெல்லின உயிர்மை எழுத்து வந்தால் மெல்லின வரும், இடையின உயிர்மை எழுத்து வந்தால் என்ன வரும்? நான் வரும். கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ அப்போ இந்த வினா எழுத்து சுட்டு எழுத்து நிலைமொழியாக இருந்து வருமொழியின் முதல் எழுத்தா ஒரு இடையின உயிர்மை எழுத்து வந்தா எது மிகும்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. சரியா? ஸோ நான் சொல்லியிருக்கேன், சுட்டு எழுத்து கிளாஸில் கூட நான் ரிவிஷன் பண்ணி கொடுத்தேன். ஸோ அப்போ நான் நீக்கிட்டேன். இப்போ என்ன பொருள் தருது? மரம் பொருள் தருதா? இங்கே என்ன இருக்கு? நீக்கிட்டேன். ஞனம், ஞனம்னா விதம்னு அர்த்தம். ஞனம்னா இடம்னு அர்த்தம். பல்வேறு பொருள் இருக்கு இதுக்கு. ஞனம்னா தூய தமிழ் சொல். ஓகேவா? அடுத்து இங்க எங்க வினா எடுத்திருக்கு நீங்க தேடுறீங்க தானே? மா. ஸோ இம்மு கூட்டல் ஆ. இப்போ நான் ஆவை நீக்கிட்டேன். எனக்கு என்ன பொருள் தருது? பேசலாம். இது புரியலாம் ஒன்றும் இல்லை. இப்போ மா, இப்போ மேக்ஸ் போடும்போது நம்ம வந்து 5 + 5 10 கூட சேர்த்து வச்சுப்போம். இல்லை 10 5 + 5 கூட பிரிச்சுப்போம் நம்மளுக்கு தேவைனா. இப்போ மா வந்து 10ன்னு வச்சுங்க. இப்போ நான் இதை 5 + 5 பிரிச்சுட்டேன். இப்போ 5 போயிடுச்சுன்னா மீதி 5 இருக்கு தானே. அப்போ பேசலாம் பொருள் தருதில்ல. எனக்கு அந்த ஆவை நான் தூக்கிடுறேன். ஆவை மட்டும் தான் தூக்குறேன், இம்ம தூக்கல. அப்போ பேசலாம்னு பொருள் தருதில்ல. அப்போ அது போனாலும் மற்றது பொருள் தருதுன்னா அப்போ என்ன வினா? புறவினா. அப்படி இங்கே பாருங்க, வருவாளோ, இல்லு கூட்டல் ஓ. வருவாளோ, அவள் வருவாளோன்னு கேட்கறாரு. வினா தானே. வருவா வரலன்னு விடை வரும்ல. அப்போ நாங்கள் ஓ நீக்கிறேன். அப்போ என்ன பொருள் தருது? வருவாள் பொருள் தருதில்ல. அப்போ இது புறவினா. நீதானே, நீ நேற்று வந்தது நீதானேன்னு கேட்குறோம். வினா தானே இது. ஸோ அப்போ நான் ஏவை நீக்கிறேன். நீதான் பொருள் தருதா? இவ்வளோதான் புறவினா. அப்போ அகவினா புறவினா. இது வரைக்கும் நம்ம பார்த்து 5மே கஷ்டம் கிடையாது. மேலே 3 இப்போ 2 பார்த்துருவோம். நான் 5 ரிவிஷன் பண்ணிட்டு அடுத்த வகைக்கு போகிறேன். ஸோ இதை மட்டும் கவனிச்சுக்கிட்டீங்களா? ஸோ இப்போ இங்கே 5த்துலையுமே இருக்கிற வினா எழுத்து நான் உங்களுக்கு நீக்கிட்டேன். பொருள் தருது. அப்போ இது என்ன வினா? புறவினா. சரி, அகவினால் ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம்ல. அகவினா மொழிக்கு முதலில் மட்டுமே வரும். அப்ப இங்க என்னது? புறவினா மொழிக்கு முதலிலும் வரும், இறுதியிலும் வரும். அகவினால ஒன்று பார்த்தோம்ல, ஏ, யா, ஏ, இந்த 3 மட்டும்தான் அகவினா வரும்னு பார்த்தோம். ஆனா இங்க புறவினாவில் 5 வினா எழுத்துக்களும் புறவினாவாக வரும். பாருங்க, ஏ, யா, ஆ, ஓ, ஏ, இந்த 5மே என்ன வினாவா வரும்? புறவினாவா வரும். ஸோ கம்பேர் பண்ணினா உங்களுக்கு பிரச்சனையே முடிஞ்சிடும். சரியா? நீங்கள் நோட்டில் கம்பேர் பண்ணி படிச்சிங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி, இப்போ அந்த 5 ரிவிஷன் பண்ணிடலாமா? மொழிக்கு முதல்ல வரது எது? ஏவும் யாவும். மொழிக்கு இறுதியில் வரது எது? ஆவும் ஓவும். 2 இடத்துல வரது எது? ஏ. இதில் என்ன எக்ஸ்ட்ரா பாயிண்ட் பார்த்தோம்? யா என்பது தனித்து வந்து வினா பொருள் தருன்னு பார்த்தோம். சரியா? அடுத்து ஓ என்பது தற்காலத்தில் வந்து வழக்கில் குறைஞ்சிக்கிட்டே இருக்குன்னு பார்த்தோம். அடுத்து ஏகாரம் ஈற்றில் வந்து வினா பொருளை தருது, வழக்கே ஒழிஞ்சிருச்சுன்னு பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்தது அகவினா புறவினா. அது அகவினாவோ புறவினாவோ. நீங்க அகவினா புறம், அகம் புறம்னாலே வினா எடுத்து நீக்கிடுங்க. பொருள் தருதா இல்லைன்னு பாருங்க. பொருளே தரலனா அது அகவினா, பொருள் தந்தா அது புறவினா. அவ்வளவுதான், ரொம்ப ரொம்ப எளிமையானது. ஒரு 2 எடுத்துக்காட்டு வச்சு நச்சு நான் வச்சுக்கலாம். சரி, இதுல என்ன எக்ஸ்ட்ரா பாயிண்ட் பார்த்தோம்? அகவினா மொழிக்கு முதல்ல மட்டும்தான் வரும், புறவினா மொழிக்கு முதல்லையும் வரும், இறுதிலையும் வரும். ஏ, யா, ஏ, இது 3 மட்டும்தான் அகவினாவா வரும். ஏ, யா, ஆ, ஓ, ஏ, இந்த 5மே புறவினாவா வரும். இதுக்கப்புறம் பார்க்க போகிறது எளிமை தான். இதுக்கப்புறம் இன்னும் ஒரு 3 வகை இருக்குது. என்னென்ன பார்க்க போகிறோம்? ஒன்றும் இல்லை, உயர்திணை வினா, அக்ரிணை வினா, பொருள் சாரா வினா. பார்க்கலாமா? உயர்திணை வினா
மூணாவது உயர்திணை வினா. ஒன்றும் இல்லை, உயர்திணையை மட்டும் உணர்த்த வரும் வினா உயர்திணை வினா. நான் அப்படியே சொல்லிடுறேன், அது பார்த்துக்கலாம், பிடிஎஃப்ல இருக்கு. சரியா? உயர்திணையை மட்டுமே உணர்த்த வர்ற வினா என்ன வினா? உயர்திணை வினா. சரி, உயர்திணைனா எது எது? ஆண்பால், பெண்பால், பலர்பால், மொத்தம் 3 இருக்குமா? ஆண்பால், பால்னா பிரிவுன்னு அர்த்தம். சரியா? ஸோ ஆண்பால், பெண்பால், மூணாவது என்னது? பலர்பால். சரியா? சரி, கவனிங்க. சரி, ஆண்பால் எடுத்துக்காட்டு பார்க்கலாமா? இதுல ஒண்ணுமே நான் சொன்ன மாதிரி தான், உயர்திணையை மட்டுமே உணர்த்த வரும் வினா என்ன வினா? உயர்திணை வினா. பாருங்க, எடுத்துக்காட்டு யாவன். ஒண்ணே ஒன்று தெரிஞ்சுங்க, யாவன் இதுதான் சங்க காலத்துக்கு முன்னாடி பயன்படுத்த ஒரு தூய தமிழ் சொல், வினாவுக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு உயர்திணை. உயர்திணையில் இருக்கிற ஆண்பாலை குறிக்கிற ஒரு தூய்மையான வினா சொல் தான் அந்த யாவன். இது காலப்போக்கில் தான் எப்படி மாறிடுச்சுன்னா யவன் மாறிடுச்சு. சரியா? இதெல்லாம் நான் வச்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்ப யாவன் என்பது எப்படி மாறிடுச்சு? யவன் மாறிடுச்சு. சரியா? சரி, இந்த யாவன், அப்ப இந்த யாவன் எப்படி பிரிக்கலாம்? யா பிளஸ் அன். அன் என்பது யாரை குறிக்கும்? ஒரு ஆண்பால் வினைமுற்று விகுதி, ஒரு ஆணை குறிக்கிறதா அந்த அன். சரி, இந்த யா பிளஸ் அன் யாவன் என்ன விதிப்படி மாறும்? நமக்கு தான் தெரியல. உடம்படுமை யா ஈ கூட்டல் ஆ. இங்கேயும் உயிரெழுத்து இங்கேயும் உயிரெழுத்து இருந்தால் ஓசைகள் சேராதா? இதை சேர்த்து வைக்கிறமே உடம்படுமையா. ஆ இருந்தால் இவ்வு வருமா? இவ்வு கூட்டலா வா. அப்போ யாவன். சேம், இது இங்கேயும் அதே தான். சரியா? ஸோ அப்போ நம்மளுக்கு விதியும் தெரியுதுல. அப்போ எல்லா அடிப்படையும் நம்மளுக்கு தெரியுன்றப்ப கண்டிப்பாக குழப்பம் வர்றது ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ இப்போ தெரிஞ்சுங்க, யாவன் என்பது ஒரு ஆண்பாலை குறித்து வர ஒரு வினா சொல். இதுதான் இப்போ சங்க காலத்தில் எப்படி மறிவிடுச்சு? சங்க காலத்திலே மறிவிடுச்சு யவன். ஓகேவா? சரி, அடுத்தது பாருங்க, பெண்பால் யாவல். யாவல், ஸோ அது எப்படி மறிவிடுச்சு? யவல். அடுத்து பலர்பால். சரியா? ஸோ பலர்பால் என்ன வரும்? யாவர். இப்போ புரியுதா? யாவரும். அப்போ யாவரும்ன்ற வார்த்தை எப்படி உருவாதுன்னு தெரியுதா? யாவர் பிளஸ் யாவரும். சரியா? அப்போ யாவர் என்பது எப்படி மறிவிடுச்சு? எவர்னு மறிவிடுச்சு. ஸோ அதனால தூய தமிழ் சொற்கள் என்னென்னு பார்த்துங்க, இதுவும் தமிழ் சொற்கள் தான், பட் மறுவனது. யாவன், யாவல், யாவர். இப்படி இது வந்து இது உயர்திணை தானே சொல்லுது, இது அக்ரிணியை சொல்லல. அப்போ உயர்திணையை மட்டுமே உணர்த்தி வர்ற வினா உயர்திணை வினா. இங்க எங்க சார் திணை காட்டுதுன்னா அன், அல், அர், இதெல்லாம் உயர்திணை வினைமுற்று விகுதிகள். சரி, அக்ரிணை வினைமுற்று விகுதிகள் கிடையாது. ஒருமை பன்மையில் நீங்க எல்லாம் கவனிக்கணும். அன்னு ஆண் ஆண்பால் வினைமுற்று, அல்லு ஆளு பெண்பால் வினைமுற்று, அரு ஆறு பலர்பால் வினைமுற்று. சரியா? ஸோ இது முக்கியமானது. இல்லை, இதுலேயும் ஒரு எக்ஸ்ட்ரா டேட்டா இருக்கு, சொல்றேன். என்ன தெரியுமா? இந்த யாவர் இருக்கார்ல, இதுல டேட்டா இருக்கு. யாவர், இந்த யாவர் என்பது தொல்காப்பியர் காலத்துல யாருன்னு தெரிஞ்சிருக்கு. இன்னைக்கு நம்ம பயன்படுத்துற ரொம்ப முக்கியமான ஒரு வினா சொல்லியதுன்னா யாரு தான். சரியா? யார் தான் நம்ம ரொம்ப பயன்படுத்துறோம். இந்த யார் என்பது யாவர் தான். அது இந்த யாவர் தொல்காப்பியர் காலத்துல யாருன்னு தெரியுது. தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா இது பிற்காலத்தில் இந்த யார் என்பது உயர்திணையில் உள்ள முப்பாலுக்கும் பொதுவானது. இதுதான் பாயிண்ட். சரியா? ஸோ பாயிண்ட் நல்லா புரிஞ்சுங்க. இந்த யாவர் என்பது தொல்காப்பியர் காலத்தில் யாருன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த யார் என்பது பிற்காலத்தில் என்ன ஆயிடுச்சு? நான் உயர்திணையில் உள்ள 3 பால்களுக்கும் பொதுவாயிடுச்சு. அது என்ன 3 பால்? ஆண்பால், பெண்பால், பலர்பால். அப்போ இதுல இருக்கிற ஒரு தெளிவான கருத்தை நம்ம யோசிச்சு பார்க்கலாமா? அப்போ நல்லா கவனிங்களேன். அப்போ சட்டப்படி இந்த யார் என்பது யாரை தான் குறிக்கணும்? பலர்பாலை தான் குறிக்கணும். நல்லா புரியுதா இல்லையா? யார் என்பது யாரை தான் குறிக்கணும்? பலர்பாலை தான் குறிக்கணும். ஆண்பாலையும் பெண்பாலையும் குறிக்கக்கூடாது. ஆனால் காலப்போக்கில் பிற்காலத்தில் அது மருவி எப்படி மாறிடுச்சு? 3 பாலுக்குமே பொதுவாயிடுச்சு. இப்போ நம்ம கேட்குறோம்ல, அவன் யார், அவள் யார், அவர் யார். அப்போ நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இதுதான் கரெக்டு சட்டப்படி. பட் இருந்தாலும் இது 3 பாலுக்கும் பொதுவாயிடுச்சு. இப்போ இந்த அவர் யார் என்பது எப்படி இருந்திருக்கணும்? அவர் யாவர்னு இருந்திருக்கணுமா? கரெக்டா? இந்த யாவர் தானே யாருன்னு தெரிஞ்சிச்சு. அப்ப அவள் யாவல்னு இருந்திருக்கணுமா? இங்க அவன் யாவன் இருந்திருக்கணுமா? உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் இந்த யாவர் தான் யாரா மாறிச்சு தவிர அந்த யார் வந்து 3 பாலுகளும் காலப்போக்கில் பொதுவாக மாறிடுச்சு. இதுல இன்னொரு விளக்கம் சொல்றேன் பாருங்களேன். இப்போ நம்ம ரொம்ப எளிமையா பயன்படுத்துவோம்ல, பாருங்களேன். வந்தது யார், வந்தது யாருன்னு கேட்கணும்.
இது தப்பு தெரியுமா? அந்த வார்த்தையே தப்பு. வந்தது தூ அக்ரிணை ஒன்றன் பால். யார் என்பது உயர்திணை. திணைகள் கலப்பு வந்தா அது பிழை தானே அது. சரியா? அப்ப இந்த வார்த்தையே தப்பு. ஏன் தப்புன்னு இப்ப புரியுதா? விகுதிகள் ரொம்ப 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 முக்கியம். சொல்லி இலக்கணத்துக்குள்ள போயிட்டோம்னா விகுதிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருமை பன்மைக்கு விகுதி தான் முக்கியம். அப்ப வந்தது யாருன்ற வார்த்தையே தப்பு. ஏன்னா அப்ப அந்த யாருன்னு வந்தாலே முன்னாடி நீங்க எதை தான் பயன்படுத்தணும்? ஒரு உயர்திணை தான் பயன்படுத்தணும். சரியா? வந்தவன் யார், வந்தவள் யார், வந்தவர் யார், ஒரு உயர்திணை தான் பயன்படுத்தணும், அக்ரிணையை பயன்படுத்தக்கூடாது. அடுத்து போயிடலாமா? சரி, உயர்திணை வினா பார்த்துட்டோம். உயர்திணை வினா எக்ஸ்ட்ரா பாயிண்ட் என்னது? யாவர் என்பது யாருன்னு தெரிஞ்சிச்சு. அந்த யார் என்பது தற்காலத்தில் என்ன ஆயிடுச்சு? அதான் பிற்காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் சரி, அது முப்பாலுக்கும் பொதுவாயிடுச்சு. உயர்திணையில் உள்ள முப்பாலுக்கும் பொதுவாயிடுச்சு. அடுத்து அக்ரிணை வினா 4. அக்ரிணையை மட்டும் உணர்த்த வரும் வினா அக்ரிணை வினா. எப்படி உயர்திணையை மட்டும் உணர்த்தது உயர்திணை வினா. எப்படி நான் உயர்திணைன்னு சொல்றேன்? அந்த அண்ணு அல்லு அரு இருந்துச்சுல்ல, அது போலதான் அக்ரிணையை மட்டும் உணர்த்தினா அது அக்ரிணை வினா. பார்க்கலாமா? அக்ரிணையில் 2 பால் இருக்காங்க. முப்பால்னா இங்க 2 பால். என்னன்னா அது ஒன்றன் பால், மொத்தம் 5 பால். ஆண் பால், பெண் பால், பலர் பால், ஒன்றன் பால், பழையன் பால். மொதல் 3 உயர்திணைக்கு, கடைசி 2 அக்ரிணைக்கு. பாருங்க, ஒன்றன் பால், பலவின் பால். சரியா? ஒன்றன் பால் யாது, இதுதான் அப்ப பயன்படுத்தப்பட்ட சரியான சொல். யாது. இந்த தூ என்பது எதை குறிக்குது? ஒரு ஒன்றன் பாலை குறிக்குது. அது ஏதோ சரியா? பறந்தது, ஒரே ஒரு பறவை பறந்தது. நடந்தது, ஒரே ஒரு நாய் நடந்தது. புரியுதுல்ல உங்களுக்கு? சென்றது, ஏதோ ஒரு விலங்கு சென்றது. அப்ப அந்த தூ என்பது எதை நம்மளுக்கு குறிக்கணும்? தமிழோட சிறப்பு, இந்த தூ என்பது ஒரு ஒன்றன் பாலை குறிக்கிறது. எதா வேணா இருக்கலாம். ஒரு அக்ரிணையில இருக்கிற ஒன்னே ஒண்ணுதான் குறிக்கும். சரியா? சரி, அடுத்தது பாருங்க. இந்த யாது என்பது எப்படி மாறிடுச்சு? இப்ப எதுன்னு மாறிடுச்சு. இப்ப நம்ம எதுதானே பயன்படுத்துறோம். அடுத்தது பாருங்க, யாவை எப்படி மாறிடுச்சு? எவைன்னு மாறிடுச்சு. இப்ப நம்ம எவை தானே பயன்படுத்துறோம். புரியுதா? உங்களாம் நிறைய குழப்பம் இருக்கு. இது சரியா அது சரியா? இப்ப புரியுதா? போன டெஸ்ட்ல ஒரு கொஸ்டின் வந்துச்சு இல்ல, கொஸ்டின் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகல. பட் களம் 2ல ஒரு கொஸ்டின்ல இது வச்சிருந்தோம். ஸோ அதுக்கு ஆன்சர் யாது தான் முடியும். சரியா? ஏன் எது வராது? ஏன் யாது? இப்போ 2 இருந்தால் எதை எடுக்கணும்? நம்ம யாதை தான் எடுக்கணும். 2 இருந்தால் எதை எடுக்கணும்? யாவை தான் எடுக்கணும். இது 2ல் எதை எடுக்கணுன்றதை முடிவு பண்ணுறது ஒன்றை குறிக்குதா பலதை குறிக்குதான்னு பார்க்கணும். ஒன்றை குறிச்சா தான் யாது, பலதை குறிச்சா யாவை. அவ்வளோ விஷயம் இருக்குது இல்லை. சரியா? ஸோ இதுதான். சரி, இப்போ நான் ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். நான் சொல்லியிருக்கேன்ல, யா என்பது தனித்து வந்து வினா பொருளை தரும்னு. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. யா என்பது தனித்து வந்து வினா பொருளை தரும். சரி, தனித்து வருது இல்லை? அப்படி தனித்து வரும்போது அது எதை உணர்த்தும்னா அக்ரிணை பன்மையை உணர்த்தும். இது ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட். அக்ரிணை பன்மையை உணர்த்தும். அக்ரிணை பன்மையை உணர்த்தும். இன்னும் சொல்ல போனா யா ஈக்குவல் டு, நீங்க யாவைனே நான் வச்சீங்க, உயர்தினை நம்ம யாவன்னு பார்த்தோம். அங்க ஆண்பாலை குறிச்சிருது இல்ல, உயர்தினையை குறிச்சிருது இல்ல. பட் நான் இப்ப சொல்றது என்னன்னா, யா தனித்து வந்து வினா பொருளை தரும். அப்படி தனியா வரும்போது இந்த யா எதை குறிக்கணும்? யாவையை குறிக்கும். இப்ப நான் பார்த்தோம்ல, யா உல. இப்ப உங்களுக்கு புரிய வைக்கிற பாருங்க. தூ என்பது ஒன்றன் பால் விகுதியா? சரியா? இப்ப யாவை, அந்த வை ஐ இந்த ஆ இதெல்லாம் வந்தா பலவின் பால் விகுதி. இப்ப பறந்தன ஆ முடியுதா? ஒரு பறவை இல்ல, பல பறவைகள் பறந்திருக்கு. நடந்தன, ஸோ பல மாடுகள் நடந்திருக்கு. அப்போ ஆ என்பது அக்ரிணை பன்மையை குறிக்குமா? இங்க பாருங்களேன், உலன் இருக்கா? அப்போ உலனா பலதை குறிக்குது, அக்ரிணை பன்மையை குறிக்குது. அப்போ இந்த இடத்துல யாவும் பன்மையை தானே குறிக்கணும். அப்போ இது எப்படி விரிவாக எழுதலாம்னா, யாவை உள்ளன. புரியுதா உங்களுக்கு? யா என்பது யாவை, உலனா உள்ளன. ஸோ அப்போ இதுவும் பன்மை இதுவும் பன்மை. அப்போ யானாலே யாவைன்னு அர்த்தம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ 4 விஷயம் பார்த்துட்டோம். அகவினா, புறவினா, உயர்திணை வினா, அக்ரிணை வினா. ஸோ லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது என்னன்னா பொருள் சாரா வினா. பொருள் சாரா வினா. பொருள் சாரா வினான்னு சொல்லலாம், இதை மொழி சாரா வினான்னு சொல்லலாம். ரெண்டும் ஒன்று தான். இது வந்து ஒன்று நடத்துறதுக்குள்ள சொல்லி தான் புரிய வைக்கணும். ஒன்றுமே இல்லை, வினா எழுத்தையே பயன்படுத்தாம ஒரு வினாவா கருதுறது தான் இந்த பொருள் சாரா வினா. எப்படி வினா எழுத்தையே பயன்படுத்தாம வினாவா கருத முடியும்? வினா எழுத்து வந்தால் தானே அது வினான்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ எப்படின்னா, அந்த இடத்துல வினா எழுத்தை இல்லாமல் ஒருத்தர் பேசுகிறாருல்ல, அவரோட ஒளியோட நடைய வச்சு அது வினாவாக நம்ம கருதலாம். சரியா? இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு பையன் வந்து ரொம்ப ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிற பையன், அடிக்கடி கட் அடிச்சிடறான்னு வச்சுங்களேன். அவங்க அப்பா போய் டீச்சர்கிட்ட கேட்குறாரு. எப்படி கேட்குறாருன்னா, அவன் பள்ளிக்கு வந்தான்.
இதை நீங்க யோசிச்சு பாருங்க. இது ஒரு செய்தி தொடர் போல இருக்கா? அவன் பள்ளிக்கு வந்தான்ற ஒரு செய்தியை சொல்றது போல தானே இருக்கு. ஆனா அவங்க அப்பா எப்படி போய் கேட்பாரு? ஒளியில மாற்றம் இருக்குமா இருக்காதா? அவன் பள்ளிக்கு வந்தான், புரியுதா உங்களுக்கு? அந்த ஒளியில மாற்றத்தால, அப்ப வினா எழுத்தையே பயன்படுத்தாமல் ஒளி மாற்றத்தால் அது வினாவாக கருதப்படுவது பொருள் சாரா வினா எனப்படும். புரியுதா? வினா எழுத்தையே பயன்படுத்தாமல் ஒளி மாற்றத்தால், ஒளி வேறுபாட்டால் அது வினாவா கருதுனா அது என்ன வினா? பொருள் சாரா வினா. அவர் போய் டீச்சர்கிட்ட அவன் ஸ்கூலுக்கு வந்தானாலாம் கேட்க முடியாது. அவங்க திரும்பி இவர் கேட்பாங்க. சரியா? அப்ப அவர் எப்படிதான் கேட்பாரு? அவன் பள்ளிக்கு வந்தான். அப்ப இந்த அவன் பள்ளிக்கு வந்தான் என்பது ஒரு பார்த்தா ஒரு வினா போல தெரியாது, ஒரு நார்மலான சொல் போல இருக்கும். பட் அந்த ஒளி வேறுபாட்டால தான் அது வினானே உணர முடியும். அந்த ஒளி வேறுபாட்டுக்காக நம்ம என்ன கொடுத்துடலாம்? வினா குறி கொடுத்துடலாம். அப்ப பாருங்க, அவன் பள்ளிக்கு வந்தான். இன்னொரு அப்படி நீங்க ஒரு நிகழ்ச்சி யோசிச்சு பாருங்களேன். இப்ப எடுத்துக்காட்டுக்கு ஒரு இடத்துல வந்து கூட்ட நெரிசல் ஆயிடுது ஒரு கோயில்ல. ஒரு 5 பேர் இறந்துடுறாங்க. ஆனா இறந்தது 5 பேரா 10 பேரா 15 பேரா, இல்ல இறந்துருக்காங்களா இல்லையானே தெரியலன்னு வச்சுங்களேன். அப்ப நியூஸ்ல எப்படி வரும்? கூட்ட நெரிசலில் 5 பேர் பலின்னு போட்டு இப்படி கேள்விக்குறி போட்டுருவான். அதுதான் நான் சொல்ல வருது. சரியா? அப்ப அந்த இடத்துல கேள்விக்குறியே போடலைன்னா 5 பேர் இறந்துருக்காங்க, அது ஒரு செய்தின்னு அர்த்தம். இப்ப அந்த இடத்துல அது ஒரு செய்தி வாக்கியம் இல்லாம அது ஒரு வினா வாக்கியம். என்ன அர்த்தம்னா, இறந்துருக்காங்களான்னு கேட்கிற மாதிரி, இறந்துருக்காங்களான்னு கேட்கிற மாதிரி, அதான வினா. ஒரு விஷயத்தை கேட்கறதானே அது வினா. ஸோ இப்படி நீங்க கான்செப்ட் ஓரியன்டா போய் புரிஞ்சுக்கிட்டா தான் புரியும். சரியா? இப்போ ஒரு அமைச்சர் வந்து ஊழல் செஞ்சுட்டாருன்னு ஒரு வீட்டுக்கு ரைடு வந்திருக்காங்கன்னு வச்சுங்களேன். அப்போ நீங்க உடனே வந்து ஊழல் செஞ்சுட்டாருன்னு போட்டுற முடியாது. அமைச்சர் ஊழல் செய்தார்னு போட்டு ஒரு வினாக்குறியை போடுவாங்க. ஏன் அங்க வினாக்குறி போடுவாங்கன்னா, அமைச்சர் ஊழல் செய்தாரான்னு கேட்கறாங்க. புரியுதா? அப்ப இந்த மெயின் கான்செப்டே என்னன்னா, இங்க வினா எழுத்தே இருக்காது. சுட்டு அல்லாத சுட்டு போலதான். சுட்டு அல்லாத சுட்டு பார்த்தோம்ல, சுட்டு எழுத்தே இல்லாம அங்க ஒருத்தன் வந்து சுட்டுறதானே சுட்டு அல்லாத சுட்டு. அதே போல சேம் தான் இது. அப்ப அதுக்கு இதுக்கு சுட்டு எழுத்துக்கு வினா எழுத்துக்கு நிறைய தொடர்பு இருக்கு. சரியா? அப்ப வினா எழுத்தே இல்லாம ஒளி வேறுபாட்டால் வினாவாக கருதப்படுவது பொருள் சாரா வினா. ஸோ பாருங்க, ஃபுல்லாக பார்த்துட்டோம். கிளியராக பிடிஎஃப்ல நான் ரிவிஷன் பண்ணி கொடுத்துட்டு லாஸ்ட்டில் ஒரு சின்ன ரிவிஷன் பண்ணுறேன், குட்டி ரிவிஷன் பண்ணுறேன். அதோட இந்த வகுப்பை முடிச்சுக்கலாம். ஸோ பிடிஎஃப் பார்க்கலாமா? வினா எழுத்துக்கள், வினா பொருளை தரும் எழுத்துக்கள், வினா எழுத்துக்கள். நிறைய எடுத்துக்காட்டான எக்ஸ்ட்ரா இருக்கும் இதில். ஏயா முதலும் ஆவோ ஈற்றும் ஏ இருவழி வினா ஆகுமே. மொழிக்கு முதலில் மட்டுமே வரும் வினா எழுத்துக்கள் எது எது? ஏவும் யாவும் மொழிக்கு முதல்ல மட்டும்தான் வரும். சரியா? எடுத்துக்காட்டு பாருங்க, எவ்வளவு எடுத்துக்காட்டு பார்த்தீங்களா? ஸோ இப்போ எங்கு, யார், நான் சொன்ன அந்த எடுத்துக்காட்டுலாம் உள்ள கொண்டு வந்து பாருங்க. எவன், எவள், எவர், எது, எவை, யாவன், யாவல், யாவர், யாது, யாவை. இப்போ புரியுதா எது கரெக்டுன்னு? அப்போ யாவன் தான் எவன், யாவல் தான் எவள், யாவர் தான் எவர், யாது தான் எது, யாவை தான் எவை. முக்கியமானது எக்ஸ்ட்ரா பாயிண்ட் பாருங்க. யா என்பது தனித்து நின்று வினா பொருளை தரும் சொன்னா, யா உல, யாவை உள்ளன நான் எழுதி போட்டேன்ல. சரியா? சேர்க்கரே யாவுல நட்பின் அதுபோல் வினைக்கரே யாவுல காப்பு. சரியா? அந்த திருக்குறளை நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். நட்பு போல செய்து கொள்வதற்கு அரியது யாவுல, யாவை உள்ளனன்றாரு. அது போல வினைக்கரிய யாவுல காப்பு. அது போல நீங்க செய்யற செயலுக்கு நட்பு போல ஒரு காப்பாத்துறது யாவை உல. அதான் கேட்கிறாரு, யாவை உலன்னு கேட்கிறாரு. அப்ப அந்த யா என்பது யாவை தான் குறிக்குது. அடுத்த பாயிண்ட் நான் லிங்க் பண்றேன் பாருங்க. அப்ப அந்த யா என்பது அக்ரிணை பன்மையை உணர்த்தும். நான் வச்சுங்க, மொழிக்கு இறுதியில் மட்டும் வரும் வினா எழுத்து எது? ஆ, ஓ. ரெண்டும் இறுதியில் மட்டும் தான் வரும். பாருங்க, சாப்பிட்டாயா. சரியா? யா என்பது ஒரு வினா எழுத்து தான். இப்படி ஒரு கொஸ்டின் கேட்டா சாப்பிட்டாயா என்பதில் உள்ள வினா எழுத்து எது? நீங்க யான் போட்டீங்கன்னா ஆன்சர் தப்பு. ஆப்ஷன் ஏ யா கொடுத்துருப்பான். யா வினா எழுத்து தான். முதல்ல வந்தா தானே வினா எழுத்து. அங்க அது நார்மலான எழுத்து. யாவை பிரிச்சா ஈ கூட்டல் ஆ கிடைக்குதுல, அந்த இடத்துல ஆ தான் வினா எழுத்து. ஸோ பேசலாமோ. அது மட்டும் இல்லாம எவ்வளவு இருக்கு பாருங்களேன். அவனா, எவ்வளவு ஈஸியா வினா உருவாகுது பாருங்க தமிழ்ல. அவன், அப்படியே அதுக்குள்ள வினாவை சேர்த்தா அவனா. அவ்வளவுதான் விஷயம். சரியா? அடுத்து பாருங்களேன். ராமனா செய்தான், ராமன் செய்தான்னு வச்சுங்களேன். ராமன் செய்தான், அப்படியே இந்த இன்னும் கூட நீங்க ஆவை கூட சேர்த்து பாருங்க, நான் வந்துருதா? அப்ப ராமனா செய்தான் வந்துருதா? அப்ப தமிழ்ல வினா உருவாக்குறது ரொம்ப எளிமைன்னு சொல்ல வரேன். அடுத்து பாருங்களேன். ஆசிரியரா வந்தார், ஆசிரியர் வந்தார், ஆவை சேர்த்தா ஆசிரியரா வந்தார். இந்த இடத்துல எங்க வினா இருக்கு? இந்த இடத்துல இருக்கு. தேர்வுக்கா போகிறாய், இங்க வினா இருக்கு. முருகன் சொல்லியா வந்தாய், இங்க வினா இருக்கு. என்ன வினா இருக்குன்னு புரியணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ராமனோ தீக்குளிக்க சொன்னான். ஸோ இப்போ இங்கே என்ன வினா எழுத்து இருக்கு? ஓ இருக்கு. இப்போ ஆ ஓ தானே பார்த்துருங்க. ஃபுல்லாக இறுதியிலே வருது பாருங்க. இறுதினா மொத்த இறுதி கிடையாது, அது ஒரு சொல்லோட இறுதியில் தானே இருக்கு. பாருங்க, இந்த சொல்லோட இறுதியில் இருக்கு, இங்க இந்த சொல்லோட இறுதியில் இருக்கு. சரியா? அடுத்து பாருங்களேன். அவள் இங்கு வந்தாளோ. ஸோ இங்க இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு புரியும். அடுத்து போயிடலாமா? எக்ஸ்ட்ரா பாயிண்ட் பாருங்க. ஓகாரம் வினா பொருளில் வருதல் தற்காலத்தில் குறைந்து வருகிறது. அடுத்து மொழிக்கு முதலிலும் மற்றும் இறுதியிலும் வரும், ரெண்டுலுமே வரும். எது? ஏ.
ஏ என்பது மொழிக்கு முதலிலும் இறுதியிலும் வந்து வினா பொருளை தரும். ஏன் முதல்ல வந்திருக்கா, நீதானே, நே இன்னும் கூட்டல் ஏ இறுதியில் வந்திருக்கா, ரெண்டு இடத்துலையுமே வரும். இதுல வந்து பாயிண்ட் இப்பயே சொல்லிடுற பாருங்க, இந்த ஏ இறுதியில வந்து வினா பொருளை தரது தற்காலத்தில் வழக்கிலே இல்லை. இப்போ அந்த ஏ இறுதியில் வர்ற மாதிரி ஒரு வினா எடுத்துக்காட்டு இருக்கு, அதை பார்த்தா நம்மளுக்கு வினா போலே ஃபீல் ஆகாது. அது காரணம் என்னன்னா இது தற்காலத்தில் வழக்கில் இல்லை. நம்மளுக்கு சில நேரம் வந்து அப்படி ஃபீல் ஆகணும்னா தப்புன்னு நம்ம தோணும், அப்படிலாம் கிடையாது. நம்மளுக்கு தெரியாம நிறைய இருக்கு. இப்போ விலை, விலை என்பது ஒரு தொழில் பேர் தெரியுமா, ஏத்துக்கிறதே கஷ்டமா இருக்கும். இந்த விலையை வில்லு பிளஸ் ஐன்னா பிரிக்கணும்னு தெரியுமா? வில்னா பொருளை விஇ விஇன்றோம்ல, தூய தமிழ் கிடையாது. இப்போ பொருளை வித்துட்டு வான்றோம், சீக்கிரம் விஇன்றோம்ல, இப்போ வில் தூய தமிழ், வில் பிளஸ் ஐ விலை. சரியா? ஸோ இதில் நிறைய இருக்குது, அதே போல தான் சொல்ல வரேன், பார்க்கலாம். யானே அரசன், இந்த இடத்துல ஏ என்பது வினா. அடுத்து பாருங்க, அவன் வந்தான் தானே, அவன் வந்தான் தானே, ஆமா இல்லைன்னு விடை வருமா, இந்த இடத்துல ஏ என்பது வினா. ராமனே வந்தான், இந்த இடத்துல அப்ப ராமனே வந்தான் ஒரு செய்தியை சொல்றது போல இருக்கு பாருங்க. அதான் சொன்ன தற்காலத்தில் அது வழக்குல இல்லை. அப்ப ராமனே வந்தான் அதுவும் ஒரு வினா. நீ போகவில்லை தானே, ஆமா இல்லைன்னு விடை வருமா? ஸோ இப்போ இதுவும் ஒரு வினா. அப்போ இந்த ஏ முதல்லையும் வந்து வினா பொருளை தரும், இறுதிலையும் வந்து வினா பொருளை தரும். இந்த ஏ இறுதியில் வந்து வினா பொருளை தருது தற்காலத்தில் வழக்கில் இல்லை. அந்த ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்க பாருங்க. ஏகாரம் ஈற்றில் வந்து வினா பொருளை தருவது வழக்கொழிந்து விட்டது. அடுத்து அந்த 5 வகை வினா வகை: அகவினா, புறவினா, உயர்திணை வினா, அக்ரிணை வினா, மொழிசாரா வினா. ஸோ இதுலேயும் நிறைய எடுத்துக்காட்டுகள், எக்கச்சக்கமான எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இருக்கு, பார்க்கலாமா? வினா எழுத்தை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தராது, பொருள் தராது. வினா எழுத்து சொல்லின் அகத்தே நின்று பொருளை தரும். பாருங்க, எவன், யார், யாவுல, ஏன், அப்படியே வினா எழுத்து நீக்கிறோம் பாருங்க. ஏ, யா, யா, யா. ஸோ பொருள் தருதா? ஸோ பொருள் தராது. ஸோ ஏன் பொருள் தராது? ஸோ இப்போ வல் பொருள் தராது, இரு பொருள் தராது. இப்போ இந்த உல என்பது பொருள் தராது, அந்த யாவை கூட சேர்ந்தாதான் அது ஒரு முழு பொருளை முழுமையடையும். ஸோ அதுவும் ஒரு அகவினா. அதுக்கு தான் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா எடுத்து கடனை வச்சிருக்கேன், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? ஸோ பாருங்க, அகவினா மொழிக்கு முதலில் மட்டுமே வரும். அகவினா எங்க வரும்? மொழிக்கு முதல்ல தான் வரும். ஸோ இதான் நான் சொன்ன எக்ஸ்ட்ரா பாயிண்ட். நான் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் மட்டும் கொஞ்சம் நோட் பண்றேன், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. அகவினா எங்க வரும்? மொழிக்கு முதல்ல மட்டும்தான் அகவினா வரும். புறவினா எங்க வரும்? மொழிக்கு முதல்லையும் வரும், மொழிக்கு இறுதிலையும் வரும். சரி, எந்தெந்த வினா எழுத்துக்கள் அகவினா வரும்? ஏ, யா, ஏ. ஸோ இந்த மூணுமே அகவினா வரும். ஏ, யா, ஏ, இது மூணுமே எப்படி வரும்? அகவினா வரும். ஸோ அடுத்து புறவினா பாருங்க. வினா எழுத்தை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும். வினா எழுத்தை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் என்னது? பொருள் தரும். அங்க தராது, இங்க தரும். வினா எழுத்து சொல்லின் புறத்தே நின்று பொருளை தரும். அது அகத்தே, இது புறத்தே. ஸோ இப்போ எடுத்துக்காட்டு பாருங்களா. எப்புத்தகம் பொருள் தருதா? எம்மனிதன் பொருள் தருதா? பொருள் தரும். வந்தானா, நான் இன்னு கூட்டல் வந்தான் பொருள் தரும். வருவாளோ, இல்லு கூட்டல் ஓ, வருவாள் பொருள் தரும். பார்த்தானே, நே இன்னு கூட்டல் ஏ, பார்த்தான் பொருள் தரும். ஸோ இப்படி வினா எழுத்து நீக்கினாலும் பொருள் தரும். புறவினா மொழிக்கு முதலிலும் வரும், இறுதியிலும் வரும். இந்த 5மே புறவினாவாக வரும். ஸோ ஆல்ரெடி நான் கம்பேர் பண்ணி சொல்லிட்டு லாஸ்ட்ல ரிவிஷன் பண்ணி தரேன். அடுத்து உயர்திணை பாருங்களேன். உயர்திணையை மட்டும் உணர்த்தி வரும் வினா உயர்திணை வினா எனப்படும். பாருங்க, ஆண் பால், பெண் பால், பலர் நான் சொன்னதான். யாவன், எவன், யாவல், எவல், யாவர், எவர். யாவர் என்பது யார் என தொல்காப்பியர் காலத்தில் மருவியது. ஸோ இப்போ யாவர் என்பது, யார் என்பது யாரோட காலத்தில் மறுவிடுச்சு? தொல்காப்பியர் காலத்தில் மறுவிடுச்சு. யார் என்பது பிற்காலத்தில் உயர்திணையில் உள்ள முப்பாலுக்கும் பொதுவாக அமைந்தது. ஸோ ரொம்ப எளிமை தானே. அக்ரிணை வினா, அக்ரிணையை மட்டும் உணர்த்தி வரும் வினா அக்ரிணை வினா எனப்படும். பாருங்க, ஒன்றன் பால், யாது, எது, யாவை, எவை. நான் சொன்னல, யா என்பது தனியாக வரும்பொழுது அக்ரிணை பன்மையை உணர்த்தி வரும். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். வினா எழுத்துக்கள், இது நான் சொல்லலை, பட் இது இங்க பார்த்துக்கலாமா? பாருங்க, வினா எழுத்துக்கள் அசை சொற்களை ஏற்று வருவதும் உண்டு. அதுனா அசை சொற்கள். ஸோ தனித்து பொருள் தராது. சரியா? ஒரு சொல்லு கூட சேர்ந்து வரும். சரியா? ஒரு இப்போ எடுத்துக்காட்டுக்கு யாப்பிலக்கணம் ஒரு கட்டமைப்பு இருக்குல்ல. யாப்பிலக்கணத்தில் பார்த்தீங்கன்னா வெண்பா, ஆசிரியப்பா, வஞ்சிப்பா, கழிப்பா 4 வகை பா இருக்கு. இப்போ ஏதோ ஒரு பாவை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க, வெண்பாவை சூஸ் பண்ணுறோன்னா வெண்பாவுக்குன்னு ஒரு கட்டமைப்பு இருக்கும். முதல் அடியில் 4 சீர் தான் இருக்கணும். 4 சீரில் முதல் சீரில் 2 அசை தான் இருக்கணும். அதுக்கு அடுத்த வர்றது இந்த மாதிரி 2 அசை, நிறைய நுணுக்கங்கள் இருக்குன்னு வச்சுங்களேன். அங்கே எங்கே ஒரு அசை குறையிறப்ப பொருளே தரலனாலும் பரவாயில்ல, அது கூட சேர்த்துப்பாங்க. அதுதான் அசை சொல்னு சொல்லுவாங்க. சரியா? அப்போ வினா எழுத்துக்கள் அசை சொற்களை ஏற்றுவதும் உண்டு. அது எப்படி ஏற்று வருதுன்னு பார்க்கலாமா? எவன், இது ஒரு வினாச்சொல் தானே. எவனோ, எவனாவது, பாருங்க, எவனோ அப்படியே ஓ சேருதா? எவனாவது, ஆவது சேருதா? இந்த ஓ என்பதும் ஆவது என்பதும் ஒரு அசைச்சொல், சேர்த்துக்கிறாங்க கூட. அடுத்து பாருங்களேன், எவள், எவளோ, எவளாவது,
எவர், எவரோ, எவராவது, எது, எதுவோ, எதுவாவது, எவை, எவையோ, எவையாவது. கீழே பாருங்களேன், இங்கு ஓ என்பதும் ஆவது என்பதும் வந்துள்ளன. இவை சிறு பொருள் உணர்த்தும், சின்ன சின்ன பொருளை உணர்த்தும் வித்தியாசத்தை பாருங்களேன். எவன், வந்தது எவன், அப்போ ஒரு விடை வருதா? இதுக்கும் இதுக்கும் சின்ன சின்ன பொருள் வேறுபாடு இருக்கும். பாருங்களேன், எவனோ வந்தானா இப்படி கேட்கலாமா? அடுத்து பாருங்களேன், எவனாவது பார்த்தானா, எவனாவது பார்த்தான், அது ஒரு வினா தானே. எவனாவது பார்த்தான், அப்ப இதுக்கும் 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 சின்ன சின்ன வித்தியாசம் இருக்குல்ல. ஸோ அதான் சிறு பொருள் வேறுபாடை உணர்த்தும். ஜஸ்ட் இதெல்லாம் தெரிஞ்சுங்க, இதெல்லாம் ஒன்றும் முக்கியம் இல்லை. பட் இருந்தாலும் வினா எழுத்தோட இது முக்கியன்றதுனால அது கொடுத்துருக்கேன். அடுத்து பாருங்க, பொருள் சாரா வினா. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்? பொருள் சாரா வினா. வினா எழுத்துக்களை பயன்படுத்தாமல் பேசுபவரின் ஒளி வேறுபாட்டால் மட்டுமே வினாவாக வருவது பொருள் சாரா வினா எனப்படும். பாருங்க எவ்வளவு முக்கியன்னு. வினா எழுத்தை பயன்படுத்த மாட்டாங்களாம், பேசுவோரோட ஒளி வேறுபாட்டால தான் அந்த வினாவா கருதுனா இது என்னது? பொருள் சாரா வினா எனப்படும். பொருளை உணர்த்தும் சொல்லுடன் வினா எழுத்துக்கள் சாராது என்பது பொருள். சரியா? பொருளை உணர்த்தும் சொல்லுடன், ஒரு சொல் பொருளை உணர்த்துது இல்ல, அது கூட என்னது? வினா எழுத்து சாராது. அதுதான் பொருள் சாரா வினா. இப்ப நம்ம ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தோம்ல, அவன் பள்ளிக்கூடம், அவள் பள்ளிக்கூடம் வந்தாள். இப்ப எடுத்துக்காட்டுக்கு ஒண்ணும் இல்ல, வந்தாளா இல்ல கூட நான் ஆவசியத்தனா எனக்கு லான் கிடைச்சிருமா? இது ஒரு கிளியரான வினாவா? அவள் பள்ளிக்கூடம் வந்தாளான்னு வினாவா கேட்கறாங்க. இங்க வினாவா உணர்த்த வர்ற சொல் எது? அந்த வந்தாள் தானே. ஸோ அந்த பொருள், அந்த பொருள் கூட இந்த ஆ இல்ல தானே, சாரல. இதுதான் பொருள் சாரா வினா. பொருள் சாராமையே அந்த உச்சரிக்கிறார்ல, அவரோட ஒளி வேறுபாட்டாலேயே அது வினாவா நம்ம கொள்றோம். அவள் பள்ளிக்கு வந்தால் கேட்கிறாரு, வினாவா கேட்கிறாரு டீச்சர்கிட்ட. சரியா? ஸோ அப்பதான் பொருள் சாரா வினா. அமைச்சர் ஊழல் செய்தார், கூட்ட நெரிசல் 10 பேர் பலி. இந்த மாதிரி அந்த ஒளி வேறுபாட்டால வினாவா கருதுனா அது என்னது? பொருள் சாரா வினா. இங்கே கொடுத்துருவோம் பாருங்க, எழுத்தின் ஒளி வேறுபாட்டை தெரிவிக்க இறுதியில் வினாக்குறியை இடுகின்றனர். ஏன்னா பொருள் வேறுபாட்டை நம்ம பாருங்களேன், கூட்ட நெரிசலில் 10 பேர் பலின்னு முற்றுப்புள்ளி வச்சுட்டோம், 10 பேர் இறந்துருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ பொருள் வேறுபாட்டை குறிக்கிறதுக்கு அங்கே வினாக்குறி போடுறாங்கன்னா இறந்துருக்காங்களா இன்னும் முடிவாகல, அது வினாவா கேட்குறாங்கன்னு அர்த்தம். ஸோ அடுத்து இன்னொரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் பாருங்க, அளவு குறித்து வரும் வினாக்கள். இன்னும் வினா முடியல, அளவு குறித்து வரும் வினாக்கள். எத்தனை என்பது எண்ணிக்கையில் வரும், உங்களுக்கு தெரிஞ்சது புக்கிலே இருக்கு. எத்தனை என்பது அளவை குறிக்கும், எவ்வளவு என்பதும் அளவை குறிக்கும். இதுவும் என்னது? வினாக்கள் தான். இதுவும் வினாக்கள் தான். ஸோ இவ்வளோ இருக்கு வினா எழுத்துல. சரி, ஜஸ்ட் ரிவிஷன் பண்ணிட்டா. ஸோ அப்போ வினா எழுத்து, வினா பொருளை உணர்த்த வரும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள். 5 வினா எழுத்துக்கள் இருக்கு. ஏ, யா, ஆ, ஓ, ஏ. மொழிக்கு முதல்ல மட்டும் வருது எது? ஏவும் யாவும். இறுதியில் வருது எது? ஆவும் ஓவும். 2 இடத்துலையும் வருது எது? ஏ. இதில் என்ன எக்ஸ்ட்ரா பாயிண்ட் பார்த்தோம்? யா என்பது தனித்து வந்து வினா பொருளை தரும். ஓ என்பது தற்காலத்தில் வினா பொருளை வர்றது குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஏ என்பது ஈட்டில் வந்து வினா பொருளை தருவது வழக்கே ஒழிந்து விட்டது. ஸோ இதுதான். இதை ஒரு ஷார்ட் நோட்ஸ் எல்லாம் மேக் பண்ணோம்னா அவ்வளோ ஈஸி, ஒன்றுமே கிடையாது. இதுதான் ஷார்ட் நோட்ஸே பாருங்களேன். ஏ, யா, ஆ, ஓ, ஏ. இவ்வளோதான் நோட்ஸு முதல்ல இறுதியில். இப்போ நம்ம பார்த்தா அந்த முதல் 3 பாயிண்ட் இதான் நோட்ஸு. இது பார்த்தோன்னே தெரிஞ்சிடல, ஓ இது முதல்ல வருது, இது இறுதியில் வருது, இது முதல்லையும் வருது இறுதியிலும் வருது. யா வந்து தனியாக வந்து வினா பொருளை தரும், ஓ தற்காலத்தில் வந்து குறைஞ்சிக்கிட்டு வருது, ஏ இறுதியில் வந்து வினா பொருளை தருவது வழக்கே ஒழிந்து விட்டது நம்ம நான் வச்சுக்கலாம்ல. அடுத்து அகவினா புறவினா. வினா எழுத்து நீக்கிட்டு பொருள் தந்தா புறவினா, பொருளே தரலாம் அகவினா. அகவினா மொழிக்கு முதல்ல வரும், புறவினா மொழிக்கு முதலையும் வரும் இறுதியிலையும் வரும். ஏ, யா, ஏ 3 முதல்ல மட்டும்தான் வினா பொருளை வரும், மீதி 5மே புறவினாலையும் வரும். அகவினால மட்டும் வரது எது? ஏ, யா, ஏ. புறவினால வரது எது? ஏ, யா, ஆ, ஓ, ஏ. இதுதான் அதுல இருக்கிற எக்ஸ்ட்ரா பாயிண்ட். அடுத்தது உயர்திணை வினா, அக்ரிணை வினா. உயர்திணையை மட்டும் உணர்த்து வருவது உயர்திணை வினா, அக்ரிணையை மட்டும் உணர்த்து வருவது அக்ரிணை வினா. யாவன், யாவல், யாவர், எவன், எவள், எவர் பார்த்தோம்ல. ஸோ அந்த யாவர் தான் யாரு, யாரு தான் தற்காலத்தில் 3 பேருக்கும் பயன்படுத்துறோம் நம்ம பார்த்தோம். அடுத்தது யாது, எது, யாவை, எவை. யா என்பது தனித்து வரும்பொழுது அக்ரிணை பன்மையை குறிக்கும் நம்ம பார்த்தோம். லாஸ்ட்ல பொருள் சாரா வினா. வினா எழுத்தையே பயன்படுத்தாமல் உச்சரிப்பவரின் ஒளி வேறுபாட்டால் வினாவாக கருதப்படுவதுதான் அது பொருள் சாரா வினா. அவள் பள்ளிக்கு வந்தால் வினா. சரியா? வந்தா இல்லைன்னு அவங்க விடை சொல்லுவாங்க. சரியா? அது அந்த நிகழ்வோடு நீங்க யோசிச்சு பார்க்கணும். இப்போ ரேராக நடக்கிறது இல்லை, அது எப்பயும் நடக்கிறதுன்னு வச்சுக்கலாம். அடிக்கடி அந்த பையன் வருவான் வரமாட்டான் கட்டடிச்சிடணும்னு வச்சுக்கலாம். அப்போ போய் கேட்குறான், அவன் பள்ளிக்கு வந்தான், அவங்களே சொல்லிடுவாங்க வரல, ஆமாம் வந்திருக்கான். அப்போ அந்த இடத்தின்படி நீங்கள் யோசிச்சு பார்த்தா உங்களுக்கு ரொம்ப எளிமையாக புரிஞ்சிடும். ஸோ இவ்வளோ இருக்குது வினா எழுத்தில். ஸோ கடினமாக படிங்க. ஸோ வகுப்பு ஒரு 2 நாளாக 3 நாளாக கொடுக்க முடியாத காரணம் என்னன்னா நம்ம களம் டெஸ்ட் பேட்ச் கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருந்துச்சு.
கண்டிப்பாக யூடியூப் கிளாஸ் நம்ம நிறுத்த போகிறது இல்லை. ஸோ இதே போல் எந்த டாபிக், ஏன்னா நம்ம வந்து வினா எழுத்து நான் வந்து டக்குன்னு நடத்திடலாம், 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் பேசிக் சொல்லிட்டு போயிடலாம். பட் ஒரு டாபிக் கொடுத்தாலும் நம்ம அதில் என்னென்னலாம் தகவல் இருக்கோ நம்ம முழுமையாக கொடுக்கணும். ஏன்னா அது எல்லாருக்குமா தான் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். சரியா? அதனால் அடுத்து புணர்ச்சியும் நம்ம பார்க்கலாம். ஒரு தலைப்பை நான் அடுத்து நடத்தி கொடுக்குறேன். ஸோ தொடர்ந்து வகுப்புகள் பாருங்கள். ஸோ இது போல் தமிழ் வகுப்புகள் வேணால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த தமிழ் வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி.